இந்த படத்துக்கு ஏன்டா வந்தோன்னு யோசிக்க வச்சிட்டான் இந்த. வணக்கம் பிள்ளை, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் லொக்கேட் இருக்கக்கூடிய ஏரோபுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வித் லவ் படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தேட்டரில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். ஸோ தேட்டரோட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருந்தது. பட் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உட்காந்துருந்த ரோவும் அந்த ஸ்க்ரீனுக்காக மிகப்பெரிய பிரச்சனை. ரோவில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் நம்பர் 4ல் ரோ நம்பர் ஜி சீட் நம்பர் 124 அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவர் ஒன்று இருக்குது. அதை நம்ம உட்காந்தோடனே அந்த ஒரு முக்கால்வாசி ஸ்க்ரீனை வந்து அந்த ரோ வந்து ஃபுல்லாக மறைச்சிருந்துங்க. அது மிகப்பெரிய மைனஸாக எங்களுக்கு பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, படமே வந்து பாதியாக கிராப் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்டைட்டில்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. மேலே கிரெயின்ஸும் அதிகமாக இருந்துச்சு ஸ்க்ரீனில். ஸோ படம் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாக கெடுத்துடுச்சு. சரி, தேட்டர் தான் இப்படி ஆயிடுச்சு. படம் ஆச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தோம். பட் படம் சூப்பராக இருக்குங்க. இந்த வீக்கெண்டுக்கு உங்கள் ஃபேமிலியோட போய் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஃபீல் குட்டான படமாக இருந்துச்சு. அதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you.